அழைத்துக் கொண்டே அப்படியே சாய்ந்து இந்த சமாதி நிலை பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள்வோம். இந்த விளக்கத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவரும் நானும் பேசிக்கொண்டே இருப்போம். 2031/5/2008 ஆரம்பித்து 19 ஆண்டுகள் இணைந்து இந்த மன்றத்தை சித்த ஆண்டு அவர் எல்லோருக்கும் அந்த சித்த வித்தை என்றால் என்ன, சித்த வேதம் என்றால் என்ன, அறிவின் பொக்கிஷம், உயிரின் ஆற்றல் அப்படின்ட்டு உணர்த்துவார். அதை பற்றியே பேசுவார், வேற எதுவும் பேச மாட்டார். அப்பேற்பட்ட அவர் கூட்டத்தை பார்த்தாலே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இருந்தாலும் இந்த உணர்வை யார் பெற்றிருக்கின்றார்கள்? இந்த சபையில நாங்கள் 2 பேர் தாங்க வரோம், பாவம் நடத்துகிறோம், இந்த மாதிரி வந்தாங்க போகிறாங்களே, இவங்கெல்லாம் எப்போ உணர போகிறாங்க அப்படின்னு அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அந்த உணர்வை எல்லா வித்தியார்த்திகளும் அதை பெற வேண்டும் என்பது ஒரு மகிழ்ச்சி. அதே போல நாம் சமாதி நிலை அடைந்தால் எங்கே அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்த போது ஐயா அவர்களை ஒரு வாரம் சிதம்பரம் நம்ம திருவாரூர் அழைச்சிட்டு வந்தோம். அதை பார்த்தோன்னே ஏகப்பட்ட மகிழ்ச்சி அவருக்கு. இல்லை, அற்புதமான ஒரு செயல் செய்த சேதி ஐயா அவர்களை நினைத்து நினைத்து ஒரு ஆச்சரியப்படுவார். இவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு சிரத்தை மேற்கொண்டு செய்துள்ளார்கள். நாம் அங்கே அடக்கம் பெறுவதற்கு நாம் ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார். அதே போல நமது முத்துச்செல்வன் ஐயாவும் நமது இலங்கேசன் ஐயாவும் ஏற்படுத்திய அவர் தீட்சை வாங்கிய ராஜபாளையத்திலே வந்தார்கள். இங்கே கும்பகோணத்திலே நமது இந்த ஆற்றலை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ராமலிங்கம் ஐயா அவர்களை துணை கொண்டு இந்த வித்தையை ஆரம்பித்து பல பேருக்கு உபதேசம் அளித்து அந்த உபதேசத்தை பெற்றவர்கள் எல்லாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று பல செய்திகளை எல்லாம் நோட்டீஸ் மூலமாகவும் பிரிண்டுகள் மூலமாகவும் எல்லாரையும் பரப்பி அந்த வித்தையை எல்லோரும் பெற வேண்டும். இன்னைக்கு 1000 பேர் கிட்ட இருப்போம், கும்பகோணத்திலே 1000 பேர் கிட்ட இருப்போம். அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு சித்த வித்தை அது வைலகத்தை விரிவாக ஏற்படுத்தி நமக்கு இன்றைய தினம் சமாதி நிலை பெற்றுள்ளார்கள். அந்த சமாதி நிலை பெறுவதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான். அந்த திடஞானிகள் தரிசனமே தீர்த்தமாடல், திடஞானிகள் தரிசனமே தேவ பூஜை, திடஞானிகள் தரிசனமே ஜபதபங்கள், திடஞானிகள் தரிசனமே செய்யும் அறங்கள், திடஞானிகள் தரிசனமே சிவத்தை காணல், திடஞானிகள் தரிசனமே சிவத்தின் சேவை. இதையெல்லாம் அடிப்படையாக வாழ்ந்து காட்டிய மகான் நமது இலங்கேசன். இந்த பொருளை அவர் மனதிலே வைத்துக் கொண்டு வாழ்ந்து காட்டி நம்ம எல்லாம் ஒரு ரகசியமாக பார்த்த ஒரு மகான் தான் நமது இலங்கேசன் ஐயா. அவர் இன்று நமது எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கின்றார். நமது எல்லா உடம்பிலும் பரவி நிரம்பி இருக்கின்றார் என்பதை நாம் உணர்வாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சமாதிகளை பெற்று இந்த சித்த வித்தை பயிலகத்தையும் திருவாரூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சித்த வித்தை பயிலகத்தையும் மென்மேலும் வளர்ச்சியடைந்து இந்த உலக மக்கள் பூராவும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நாம் எல்லாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அந்த ஆசைப்பட்டதை நாம் அறியாமையை நீக்கி அந்த அறியாமையிலிருந்து நாம் விடுபட்டு எல்லா வகையிலும் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும், மனித பொறுப்பிலே இருந்து மனிதனாக வாழ்ந்து காட்டி இந்த மக்களுக்கெல்லாம் நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று உணர்த்திய மகான் என்று நம்மோடு தவறு செய்திருக்கிறார்கள். இந்த தவத்தை என்ன அவங்க எப்படியும் அந்த காது கேட்டுக்கிட்டே இருக்கும், அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அந்த உணர்வை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த பெற்றதை நாம் எல்லோருக்கும் பயனாக்கி மகிழ்ந்து மேலும் மேலும் சிறப்பாக வாழ்வதற்கு அந்த ஐயாவுடைய ஆற்றல்
நமக்கு வழிகாட்டியாகவும் வழிநடத்தியாகவும் அமைப்பாக ஆத்ம நமஸ்காரம். உடல்நலம் அறிவோடு செல்வம் கீர்த்தி உயர்வடைந்து மென்மேலும் சிறப்பாய் வாழும். உண்மையற்றிருந்த உண்மைக்கும் இருளிருந்து பேரொழிக்கும் இறப்பிலிருந்து இனவான நிலைக்கும் எங்களை வழிநடத்துவாயாக. ஆத்ம நமஸ்காரம்.